எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பாசமான தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆணி மாதம் பலன்கள் ஓகேங்களா. இன்னைக்கு கடக ராசிக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசிக்கு மட்டும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, மாமனார் மாமியார், தொழில், இதை மாதிரி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 13/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய சித்தி ஆகும். இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம். சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாதத்துல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதத்தில் கடகராசியோட அதிபதி சந்திரன் தன் ஸ்தானத்துக்கு 12ஆம் வீடு மிதுனத்துல பயணம் செய்கிறார் ஓகேங்களா. கொஞ்சம் கடகராசி மட்டும் ஆணி மாதத்துல கவனமாக இருக்க வேண்டும். பொறுமை மிக 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 அவசியம். 12 ராசிகள்லேயே மிக முக்கியமான கவனமாக இருக்கக்கூடிய ராசி ஆணி மாதத்துல கடகராசி தான். செலவுகளில் கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு தேவை செலவுகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் போய் உட்காந்துருக்கிறதுனால செலவுகள் எல்லை மீறி நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் குழந்தைங்களுக்கு அதிகப்படியான ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அல்லது யூனிஃபார்ம் பேக் இது மாதிரி அதிகப்படியான செலவுகள் நிச்சயமாக வரும், தவிர்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அதை ஒரு இடத்துக்கு 2 இடத்துல விசாரிச்சுட்டு வாங்கும்போது ஒரு 100-200 கம்மி பண்ணாலும் உங்களுக்கு தான் லாபம் ஓகேங்களா. அதனால் கடகராசியில் பிறந்தவங்க யார் எது சொன்னாலும் அவளை சீக்கிரத்தில் நம்ப வேண்டாம் இந்த ஆணி மாதத்தில் ஓகேங்களா. இந்த ஆணி மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஓகேங்களா. அடுத்த மாணவர்கள் டிகிரி படிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் ஓகேங்களா. கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்கள் வரும். ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது தாமதமாக ஏற்படும். இந்த ஒரு மாதம் மட்டும்தான் ஓகேங்களா. வருமானம் குடும்பம் எப்படி இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும்? 2ஆம் இடத்துல கேது 1.25 வருஷம் பயணம் செய்கிறாங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் அவரும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ வருமானம் தாமதமாக தான் வரும். எல்லாத்துக்கும் சேலரி கரெக்டான டேட்டில் வந்துடும். அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதம் ஒரு நாள் தள்ளி போகும் கண்டிப்பாக. அல்லது பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ல போனீங்கன்னா கூட பணம் எடுக்க முடியாது, இன்னொரு ஏடிஎம்க்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக கடகராசியில் இருந்தவங்களுக்கு வரும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் தான் குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லக்கூடியது. அப்போ வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. குடும்ப நபர்களோட கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த ஒரு மாதம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. புதன் பகவான் அவரும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ கடகராசியில் பிறந்தவங்க தம்பி தங்கச்சிக்காண்டி கொஞ்சம் விரைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அல்லது மாமனாருக்கு மருத்துவ செலவுக்காண்டி கூட உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட தம்பியோ தங்கச்சியோ அல்லது மாமனாரோ கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானோட பார்வை இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே இருக்கிறனால அவங்கள்ட்ட எந்த செயல் சொன்னாலும் அவளை சீக்கிரத்தில் நடக்காது. நல்ல மனதில் ஏற்றிக்க வேண்டியவங்க கடகராசி தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு சனி பகவானோட பார்வை அங்கே தான் இருக்க போகுது ஓகேங்களா. அவங்க தொழில் செய்யலாமா, பிஸ்னஸ் இந்த மாதிரி செய்யலாமா, அது டெவலப் பண்ணுறதுக்கு செலவுகள் செய்யலாமா, இந்த மாதிரி வீண் விரயத்தை பற்றி தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டீனேஜ் வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்படுவாங்க ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஓகே கடகராசியை பொறுத்த வரைக்கும்.
இந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் கடகராசியில தான் பயணம் செய்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்தை செவ்வாயும் கேதும் பார்க்குறாங்க. அதனால தாய்க்கு வந்து காரணம் இல்லாமல் கோபம் வரும், கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையாக இருப்பாங்க. கடவுள் மேல நம்பிக்கை அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவார பணி செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களோட தாய் வந்து விடுதலை ஆவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. அங்கே வந்து அவங்களால முடிஞ்ச உதவி, அங்கே பூஜை செய்கிறவங்களுக்கு பூஜை ஜாமான் கழுவி கொடுக்கறது, அதில் கோயிலை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட தாய்க்கு ஒரு நன்மை வந்து நிச்சயமாக நடக்கும் கடகராசியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறனால கோபம் அதிகமாக வரும், அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அப்போ இதுலேருந்து விலகிறதுக்கு தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சரியாக போச்சு. ஓகேங்களா? வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக வாங்க வேண்டாம், தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதில் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார்கள், அதனால தவிர்க்கலாம். அடுத்தது குழந்தை எப்படி இருக்கும்? 5ஆம் இடம் தான் குழந்தை, செவ்வாய் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று வந்து இருக்கிறாங்க. அதனால உங்களோட குழந்தையோட ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்துங்க. இந்த ஆணி மாசத்துல பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்க சொல்றத அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அடம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அன்பா வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுமான்னு சொல்லி உங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பார்வை வருதுல, அதனாலதான். புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. அரசியல் உள்ளவங்களுக்கு பேர் புகழ் வந்து கிடைக்கும். ஆனா அவங்களும் கடுமையான சொற்களை பயன்படுத்துவார்கள். அதை தவிர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வை படுறனால கடுமையான சொற்கள் வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கொஞ்சம் மௌனமாக இருப்பது அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்லது. நாளைக்கு இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். கடகராசிக்கு, தந்தைக்கு, தொழிலுக்கு, வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவை லைஃப்ல அதை நினச்சிக்கிட்டு எழுதுங்க. 100 நாளைக்குள்ளார அது நிச்சயமாக நடக்கும். 100 நாள் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா திருப்பியும் அடுத்த காரியத்தை நீங்கள் நினச்சிங்க. இது மாதிரி லைஃப் லாங்காக ஒவ்வொரு 100 நாளுமே ஒரு கோரிக்கையை வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது அனைத்தும் பிரபஞ்சம் கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி கையில் வந்து நம்பர் எழுதுங்க. சரிங்களா? புரியுதா? புரியாதவங்க கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 87. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. நல்ல எண்ணம் வைத்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.